வணக்கம். திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை 2025 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் திகதி நடத்தி முடிக்கப்பட்டது. மாணவ செல்வங்கள் மிக திறமையாக பரீட்சை வினாத்தாளுக்கு தங்களால் முடிந்த அளவிலே விடையளித்திருப்பார்கள். பரீட்சையை பற்றிய ஒரு கண்ணோட்டமும் பரீட்சை பெறுபேறு எப்பொழுது கிடைக்கும் என்பது பற்றியும் இந்த காணொளியில் நான் தகவலை பரிமாற விரும்புகிறேன். முதல்ல பரீட்சையின் தன்மை பற்றி என்னுடைய அனுபவத்தை கொண்டு நான் சில வார்த்தைகள் உரையாட வேண்டியிருக்கின்றது. உண்மையிலேயே 2025க்கான பரீட்சை, அதாவது பரீட்சையின் வினாத்தாள் 1 பற்றி முக்கியத்துவம் கொடுத்து நான் கதைப்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். வினாத்தாள் 2 மிக மிக இலகுவாக பாடசாலையில படித்த பாடப்பரப்பிலே அமைந்திருந்தது வரவேற்கத்தக்கது. வினாத்தாள் 1ம் ஓரளவு கடின போக்கில்லாது இலகுத்தன்மையாக, ஆனால் நிறைந்த பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை வெளிக்காட்டியிருக்கின்றது. வினாத்தாள் 1லே அநேகமான பிள்ளைகள் பிழையான விடைகளை சரியென கருதி விடையளித்திருக்கிற சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கும். ஏனென்றால் வினாத்தாள் கடினமல்ல, கேள்விகள் கடினமல்ல, ஆனால் கேட்கப்பட்ட விதங்கள் வித்தியாசமாக இருக்கின்ற பட்சத்தில் பிள்ளைகள் பிழையான விடைகளை அளித்துவிட்டு சரியென தீர்மானிப்பதற்கு ஒரு ஊன்றுகோலாக, அதாவது துணை போவதாக அமைந்துவிட்டது. அதனால்தான் நான் இந்த வினாத்தாளுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் ஒவ்வொரு பரீட்சைத்தாளின் ஒவ்வொரு பக்கத்தையும் காண்பித்து விடைகளாக வழங்கி கொண்டிருக்கின்றேன், காணொளிகளாக. ஆனால் ஒரு நாளைக்கு 2 காணொளிக்கு மேலே நான் யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் செய்ய விரும்பவில்லை. ஆகவே 2 காணொளிகளாக அனைத்து பக்கங்களும், அரச பரீட்சையில நடந்த வினாத்தாள் 1, வினாத்தாள் 2 அனைத்து பக்கங்களும் ஒரு தினம் 2 காணொளிகளாக, மொத்தம் இந்த முழு காணொளிகளும் இதில் பதிவேற்றம் செய்து பிளேலிஸ்டில் போடுவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் பிள்ளைகள் இந்த பெறுபேறு வெகு தொலைவில் இல்லை. ஒரு மாதமும் ஒரு 5-6 நாள் மேலதிகமாக ஆகலாம், அல்லது ஒரு மாதத்துக்குள் கூடி பெறுபேறு கிடைத்து விடலாம். ஆனால் கல்வி திணைக்களமோ செப்டம்பர் 20ஆம் திகதியே கூறியிருக்கின்றது. அதற்கு முன்னாலும் வரக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது என்பதை இத்தோடு நான் எல்லா மாணவ செல்வங்களுக்கும் கூறி, தொடர்ந்து நாங்கள் அடுத்து 2026-27க்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம் என கூறிக்கொள்கிறேன். 2026ல் நான் நிச்சயமாக இலவச வகுப்புகளை நிறுத்திவிட்டேன். காரணம் என்றால் அதை பெரும்பாலான மக்களே விரும்புகிறார்கள் இல்லை, அதாவது பெற்றோர்கள், குறிப்பாக மாணவர்களை விடுங்கோ, பெற்றோர்கள் இலவசமாக கற்பதை அவர்கள் விரும்பவில்லை. ஏதோ கல்விக்கு நடந்த சாபம் என தான் நான் அதை கருத்துறேன். ஆனபடியால் அவர்கள்ட்ட கட்டணத்தை வாங்குவேன். ஆனால் கட்டணத்துக்கு பொறுமதியாக அவர்களுக்கு பயிற்சிகளை இலவசமாக வழங்கி கொள்வேன். அப்போ அது கிட்டத்தட்ட இலவசம் போலதான் இருக்கும். ஆனால் ஏனென்றால் வாங்குகின்ற கட்டணத்துக்கு உரிய பயிற்சித்தாள்களை வழங்கிக் கொள்வேன். முதலாவது மாதத்திலே 1000 கட்டி சேரவனும். அது ஆகஸ்ட் 10 இருந்து 11 இருந்து செப்டம்பர் 9ஆம் திகதிக்குள்ள, அதுவரையில தான் அட்மிஷன் எடுப்பேன், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். ஏனென்றால் 1 வருடம் பிள்ளைகளை கற்பிக்க குறைந்தபட்சம் 2 வருடம் கற்பிப்பது சிறப்பானது. இல்லாவிட்டா நல்ல பொறுப்பேறு எதிர்பார்க்க முடியாது. ஆனபடியால் நான் முதல் 1 மாத கட்டணத்தை வாங்கி அவர்களுக்கு என்னுடைய கற்பித்தல் புரிந்து கொள்ளுதா என்று பார்த்துவிட்டு, அவர்கள் விரும்பினால் 6 மாதத்துக்குரிய கட்டணத்தை ஒரே தடவையில் செலுத்த வேண்டும். ஏனென்றால் மாணவர்களிடம் திரும்ப காசு என்று கொண்டு இருப்பது அநேகமான செயலாக இருக்கும். அப்ப வகுப்பில் 2026-27 திறமைந்து புலமை பரிசில் பரீட்சையில பங்கு பெற்ற விரும்புகிற மாணவர்கள்
அதாவது செப்டம்பர் 9ஆம் திகதிக்குள்ள அதுவும் குறித்த எண்ணிக்கையோட அனுமதிகளை நிறுத்தி விடுவர். ஏனென்றால் அதுக்கு மேலே மாணவர்களை வகுப்பறையில் வைத்து நடத்துவது கஷ்டமான காரியமாக இருக்கும். விரும்பியவர்கள் தொடர்பு கொள்ளவும். அதாவது இந்த 2025 பரீட்சை செய்த மாணவர்கள் தங்களுடைய பெறுபேறுகளை எப்படியும் 1 மாத காலத்துக்குள் எதிர்பார்க்கும்படி கூறிக்கொண்டு காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தொடர்ந்து சந்திப்போம். 2025 ஆகஸ்ட் 10ஆம் திகதி நடைபெற்ற பரீட்சை பெறுபேறுகள் செப்டம்பர் 20ஆம் திகதிக்குள் கிடைக்கும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.